இந்தியாவில் மோஸ்ட் அஃபோர்டபுள் 400cc பைக் அப்படின்னா என்எஸ் 400 சொல்லலாம். ஸ்டண்ட்டுனாலே வந்து என்எஸ் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பைக் என்எஸ் 200. சரி, என்எஸ் 400 வந்து போன வருஷம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஆனால் இந்த வண்டி வந்து லான்ச் ஆனது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த வண்டி பிடிக்கல. அண்ட் பஜாஜாலே ஏன் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியல. அதனால் இந்த வருஷம் வந்து புதுசாக அப்டேட் பண்ணி என்எஸ் 400Z வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆட்டோமொபைல் பிடிக்கும் அப்படின்னா சும்மா நம்ம வைபை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம் மக்களே, வைபுக்கு ரெடியா? என்எஸ் 400Zல அப்பியரன்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்இடி ஹெட்லைட்ஸை அந்த டிஆர்எல்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பின்னாடி டயர் சைஸை கொஞ்சம் பெருசாக்கியிருக்காங்க. 140 செக்மெண்ட் முன்னாடி இருந்துச்சு, இப்போ 150 செக்மெண்ட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக கிராஃபிக்ஸை வந்து இன்னும் ரொம்ப இம்ப்ரெசிவான கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க என்எஸ் 400Z பொறுத்த வரைக்கும். அண்ட் போன வருஷம் செம்ம மொக்கையாக இருந்த இந்த எல்சிடி டிஸ்பிளேவை அப்கிரேட் பண்ணி இந்த வருஷம் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான கலர்ஸில் இந்த வண்டியை ஃபோட்டோவை விட நேரில் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இந்த வண்டியை நேரில் பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபோட்டோவில் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். வண்டியோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டாமினார் 400லேருந்து எடுத்து எமிஷன் கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அங்கங்கே பவரை குறைச்சி 373cc சிங்கிள் சிலிண்டர் 39 ஹார்ஸ் பவர் வித் 35 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க், 39 ஹார்ஸ் பவர் அட் 8000 RPM மிட் ரேஞ்ச் வந்து செமையாக இருக்கும் இந்த வண்டிக்கு. ஸோ 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோடைய டாப் ஸ்பீட் 154 கிலோமீட்டர். அனதர் 400cc கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் ப்ரைஸ் பாயிண்ட் தான் அங்கே வந்து மேட்ரு. 12 லிட்டர் ஃபியூல் டேங்க்கில் 33 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் வந்து இந்த வண்டி தரும். என்எஸ்னாலே ஹேண்ட்லிங், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டண்ட்டுக்கு தான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி என்ன இந்த வண்டியில் மாற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சஸ்பென்ஷனை வந்து ஸ்டிஃபராக கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 807 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. 174 kg. கொஞ்சம் வந்து இந்த வாட்டி ஹேண்ட்லிங்க்கு கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. போன வாட்டி வந்து சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. இந்த வாட்டி டெஃபினட்டாக ஹேண்ட்லிங்க்கு இந்த வண்டி பயங்கரமாக இருக்கும். அப்போ தான் வந்து என்எஸ் ஹிட் ஆகும் அப்படிங்கிறத பஜாஜ் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியில் பிரேக்கிங்கும் ஹேண்ட்லிங்கும் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிரேக் பேட்சை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிரேக் பேட்சை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹேண்ட்லிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் முன்னாடி எம்ஆர்எஃப் டயர்ஸ் இருந்துச்சு, இப்போது அப்போலோ பிராண்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து வண்டியோட ஹேண்ட்லிங்கை டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்ற கமெண்ட் பண்ணுங்கள். 4 டிரைவிங் மோடு, ரோடு, ரெயின், ஸ்போர்ட்டு, ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸை நிறையவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நேவிகேஷன்லாம் கொஞ்சம் கிளிச் இருக்குது அப்படின்றத பழைய மாடலில் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாடலில் டெஃபினட்டாக அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோட டேரக்ட் காம்படிட்டர்ஸ்னு பார்த்தா ஸ்பீட் 400, RTR 310 இது ரெண்டுமே வந்து டாப் ஸ்பீடில் ஜாஸ்தி தான். பட் ப்ரைஸ் பாயிண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாஸ்தி. நம்ம என்எஸ் 400Z ப்ரைஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.92 lakhs எக்ஸோரூம். நீங்கள் ப்ரைஸ் பாயிண்ட்டை மெயினாக வச்சு ஒரு பவர்ஃபுல்லான பிகினர் பைக் வாங்கணும் அப்படின்னா என்எஸ் 400 ஒரு நல்ல ஆப்ஷன். பட் நீங்கள் அக்ரெசிவான ரைடராக இருந்தால் தான் இந்த வண்டிக்கு போகணும். இல்லைனா டாமினார் போயிருங்க. இல்லைனா உங்கள் கழுத்து, கை இதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக அக்ரெசிவாக குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரைடிங் ஆப்ஷன் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் போகலாம். ஆன் தி ஹோல் என்எஸ் 400Z ஹிட் இல்லையா அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோடைய பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸும் ஹேண்ட்லிங்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நிச்சயமாக இது ரெண்டுத்துலேயும் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு மேசிவான ஒரு ஹிட்டான வண்டின்னு சொல்லலாம். இப்போ பல்சர் டெஃபினெட்லி நாட் மேல், பல்சர் டெஃபினெட்லி டேரிங்.